விஜய் சாருடைய படங்கள்லேயே பாட்டு ரொம்ப சுமாராக இருக்கக்கூடிய ஒரு ஆல்பம் அப்படின்னா அது வந்து கோட்டு படத்தோட மியூசிக் ஆல்பமாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து சாங்ஸ் வந்து ரொம்ப சுமாராக இருக்குது. ஒட்டுமொத்தமாகவே ஒரு படத்தில் வந்து பாட்டெல்லாம் சுமாராக இருக்கிற படத்தை ஒரு லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு 3 படம் நம்ம வந்து சொல்லலாம், ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில். அதில் வந்து ஒரு காவலன் படம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன்னா அந்த படத்தில் வந்து விண்ணை காப்பான் ஒருவன் மண்ணை காப்பான் ஒருவன் அந்த மாதிரி சாங்லாம் பார்த்தோம்னா இந்த தமிழ் புக்கில் வந்து ஓரல் டெஸ்ட் வைப்பாங்க, ஓப்பனிங்கில் இருக்கிற அந்த வாழ்த்து பாடல் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ பாட்டு வந்து பெரிய அளவில் ஒன்றுமே இருக்காது அந்த படத்தில். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்தது. எல்லா படத்துலையும் வந்து படம் சுமாராக இருந்தாலும் பாட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ புலியாக இருக்கட்டும், இல்லை பைரவா இருக்கட்டும், இது மாதிரியான படங்கள் கூட படம் வந்து ரொம்ப சுமாராக இருந்தால் கூட பாட்டு சும்மா அடித்து தூக்கிட்டு இருக்கும் இந்த படத்துலலாம். ஸோ அதே மாதிரி பிஜிஎம்மும் வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த படம் கோட்டு ஒட்டுமொத்தமாக அதான் ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்தோம், செகண்ட் சிங்கிள் பார்த்தோம், தேர்ட் சிங்கிள், ஃபோர்த் சிங்கிள், இதுக்கு மேலே சிங்கிள் கிடையாது. இந்த 4 சிங்கிளும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சுமாராக தான் இருக்குது. சரி, ஃபோர்த்து சிங்கிளாவது அந்த மட்டா மஸ்தின்னு ஒன்று வந்து வந்தது. ஸோ அந்த சிங்கிளாவது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட ஆல்ரெடி யுவன் சார் வந்து பண்ண ஒரு இது தான். ராஷ்மிகா மந்தனா வச்சு டாப்பு டக்கர் அப்படின்னு வந்து ஹிந்தியில் ஒரு ஆல்பம் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அது அதே மாதிரியான ஒரு பீட்டு தான் வந்து இதுலேயும் போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு புதுப்பேட்டை மாதிரி ஒரு சாயலில் தான் அந்த பாட்டு இருக்குது. பெருசாக அதுவும் வந்து ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸ்க்ரீனில் வந்து எப்படி ஒரு மேஜிக்கை வந்து க்ரியேட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம விஜய் சாருடைய அந்த பர்ஃபார்மன்ஸோட அந்த நல்ல சவுண்டிங்கோடு கேட்கும்போது தான் வந்து அது ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டாக இருக்கும். ஸோ பிஜிஎம் பார்த்தோம்னா இன்னும் தெரியல. யுவன் சங்கர் ராஜா அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் வந்து பிஜிஎம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தீமு, மியூசிக் இதெல்லாம் போகிறதுல வந்து ஒரு பெரிய கிங்கு. உதாரணத்துக்கு வந்து மங்காத்தாவில் வந்து அந்த முக்கியமான அந்த மங்காத்தா தீமை வந்து விட்டுருவோம். அது தவிர்த்து நம்ம படத்தோட பார்க்கும்போது சில இடங்களில் மகத், வைபவ் இவங்கெல்லாம், பிரேம்ஜி, தலை, அஜித் இவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பிளான் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது வந்து அந்த கண்டெய்னர் இது பண்ணும்போது, அப்புறம் அந்த சிகரெட் இது பண்ண அந்த இடத்துலலாம் ஒரு சில பிஜிஎம்லாம் வந்து ஓடிட்டுருக்கோம். அது ஒரு வித்தியாசமாக ஏதோ ஒரு ஹாலிவுட் படம் மாதிரி ஒரு வித்தியாசமாக வந்து ஒரு சீரியஸாக வந்து சூப்பராக பண்ணியிருப்பார் யுவன் சார். ஸோ அது மாதிரியான சில பிஜிஎம்லாம் இதுக்குள்ளே வந்து இன்டீரியராக லேயராக வந்து ஆட் பண்ணி கோட்டில் சில தீம் மியூசிக்லாம் அடித்து தூக்குனார் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டை மறக்கடிக்கிற லெவலுக்கு ஒரு விக்ரம் வேதா பிஜிஎம் கேட்டுட்டு நம்ம எப்படி தியேட்டரை விட்டு வெளியே வந்தோமோ அது மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கோட்டு கொடுக்கும். ஸோ யுவன் சார் வந்து இந்த கம்போஸ் பண்ண இந்த சாங்ஸ் எல்லாம் மறக்கடிக்கிற அளவுக்கு இந்த பிஜிஎம் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அதுதான் முன்ன சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு யுவன் சாரும் விஜய் சாரும் இதுக்கு முன்னாடி பண்ண படம் புதிய கீதை படத்தில் கூட பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கருணாஸ் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். அந்த பாட்டு வந்து வேறு லெவல் வைப் இருக்கும். இன்றைக்கி கூட ரிசப்ஷனில் கல்யாணங்களில் அந்த பாட்டை வந்து போடும்போது அந்த மனசே இளம் மனசே அந்த பாட்டு வந்து பீட் வந்து அப்படி இருக்கும். அது வந்து ரஹ்மான் சார் எப்படி தாண்டியா ஆட்டு மாட சாங் போட்டிருப்பாரோ அந்த மாதிரி ஒரு அடியை வந்து அடிச்சிருப்பாரு. சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமாக இருக்கும் அந்த சாங். அப்புறம் வசியகாரா சாங்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் அந்த ஸ்பார்க் சாங்கை அந்த ஆடியோ வந்து கட் பண்ணிவிட்டு வீடியோவை வச்சுட்டு அது புதிய கீதை படத்தில் வர வசியக்காரா சாங்கை வந்து ஆடியோ எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து வசியக்காரா சாங் வந்து ஒரு செம்மையான ஒரு சாங். நல்ல ஒரு ஹோம் தியேட்டர், ஒரு நல்ல ஒரு பேஸு அதெல்லாம் வச்சு சவுண்டிங் வச்சு கேட்டோம்னா வசியக்காரா பாட்டில் யுவன் சங்கர் ராஜா என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கு அதே படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் சாங்கு அந்த பாட்டும் வந்து சூப்பராக இருக்கும். லிரிக்ஸும் அந்த பாட்டில் வந்து செம்மையாக இருக்கும். அது நல்ல ஓடும் நதி போல் மனோ சார் பாடியிருப்பார். அந்த சாங்கும் வந்து வேறு லெவலில் இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு புதிய கீதை ஒரு நல்ல ஒரு ஆல்பம் தான், யுவன் சாருக்கும் சரி விஜய் சாருக்கும் சரி. ஸோ நடுவில் வந்து நிறைய படங்கள், அதாவது சுறா கூட பார்த்தோம் அப்படின்னா படத்தை வந்து பெரிய அளவில் பார்க்கவே முடியாது. ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். தஞ்சாவூர் ஜில்லாகரி சாங்காக இருக்கட்டும், இல்லை வங்கக்கடல் எல்லாம் அந்த சாங்காக இருக்கட்டும், அப்புறம் நான் நடந்தால் அதிரடி, இதெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிஜிஎம் கூட மணி சர்மா ஏதோ ஒன்று போட்டு கொஞ்சம் தேத்திருப்பார். இதே மாதிரி சில இன்னும் வேட்டைக்காரன்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. படம் வந்து ஒரு ஃபெயிலர் படமாக இருந்தாலும் பாட்டெல்லாம் வேறு லெவலில் விஜய் ஆண்டனி வந்து ஒரு வைப்பு பண்ணியிருப்பார். ஸோ உண்மையாகவே கரிகாலன் அந்த சாங்காக இருக்கட்டும், நான் அடித்தா தாங்க மாட்டேன் ஓப்பனிங் சாங்கு, ஏன் உச்சி மண்டலை, இந்த சாங் எல்லாமே வந்து குறிப்பாக வந்து சின்ன தாமரை அதெல்லாம் வந்து ஒரு சாங்கும் ஒரு ட்ராக்கில் ஒரு ஜேனரில் வந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏன் வந்து யுவன் சார் வந்து இப்படி கொஞ்சம் சொதப்பிட்டார் அப்படிங்கிறது ஒரு யுவன் ஃபேனாக எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கோட்டு ஒரு பெரிய ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டியோடு வந்து பார்க்கும்போது மேபி இந்த சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் விஷுவலாக விஜய் சாருடைய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோடு பார்க்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி அடித்து தூக்கலாம். இல்லை இதையும் பாட்டும் வந்து சுமாராக தான் இருந்தது அப்படின்னா இந்த யுவன் அப்படிங்கிற ஒரு பிஜிஎம் கிங் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணுவார் அப்படின்னு வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபு, யுவன் சங்கர் ராஜா இவங்களோட காம்போவில் பிரியாணி படம்
ஒரு பெரிய அளவுக்கு வந்து மியூசிக் இல்லைனாலும் சாங்ஸ் வந்து ஓகே நல்லா தான் இருக்கும். ஸோ மிசிசிப்பி நதி இது சாங்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பார் யுவன் சார். ஸோ அதை வந்து இப்போ கேட்டால் கூட ஒரு நல்ல கார்லலாம் நல்ல ஒரு ஸ்பீக்கரில் நல்லா பேஸ் வச்சு கேட்கும்போது வேறு லெவலில் இருக்கும் அந்த சாங்கு. அதே மாதிரி பிரியாணியில் இன்னும் சில திரும்பி வானம் வந்து எல்லாருமே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் வந்து பாடியிருப்பாங்க. அதுவும் வந்து சூப்பராக இருக்கும். குறிப்பாக யுவன் சாருடைய பாடும்போது அந்த ஒரு வைபுங்கிறது இத்தனை மியூசிக் டைரக்டர் பாடினாலும் யுவன் சாரோட வாய்ஸுங்கிறது யூனிக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அது தவிர்த்து வந்து பே ஆஃப் பெங்கால் பீச்சில் அந்த சாங்காக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஓரளவுக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் இல்லைனாலும் ஒரு சுமாரான ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு ஆல்பம் தான் பிரியாணி அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாஸெல்லாம் வந்து நம்ம பெருசாக வந்து எதிர்பார்க்கணும். மாஸ் படத்தில் வந்து பாட்டெல்லாம் வந்து சரியில்லை, அதில் பிஜிஎம்மும் வந்து சரியில்லை ஒத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வெங்கட் சார் இருக்கும் இவங்களோட காம்போலியும் கொஞ்சம் ஒரு சொதப்பலாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாத்தையும் மறக்கடிக்கிற லெவலில் விஜய் சாரோடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஸோ யுவன் சாரோட பிஜிஎம் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேஜிக்கை க்ரியேட் பண்ணுமான்னு கோட்டு பார்க்கும்போது தான் தெரியும். அண்ட் ஃபைனலி இந்த வீடியோவில் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராவது யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய தீவிர ஃபேனாக இருந்தாலும் இல்லை தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேனாக இருந்தாலும், ஸோ உங்களுக்கு இந்த கோட்டு படத்துடைய இந்த சாங்ஸ் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் வந்து பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.